ஸோ வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு பார்த்துட்டே இருப்பேன். இதுக்கு மேலே கொண்டு போக முடியாதுன்னா டெலிவர் பண்ணிடுவேன். முதல்ல ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி சார், யாருக்கு இந்த ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்டி வித் டபுள் மார்க்கர் ஸ்கேன்லேயே வந்து ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி சார், நீங்கள் இதையும் உடனே டெலிவர் பண்ணிடக்கூடாது, எஃப்ஜிஆர்னு சொன்ன உடனே டெலிவர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரேடியாக டெலிவர் பண்ணி பேர் என்ன என்ஐசியூ எங்கள் ஊரில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நியோனேட்டாலஜிஸ்ட் நல்ல குவாலிஃபைடாக இருக்காங்க, ஸோ அவங்க பார்த்து காப்பாற்றிப்பாங்க. 700 கிராம்ஸ் 800 கிராம்ஸ்லாம் காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ என் குழந்தை தான் இப்போ ஒரு 900 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, பேசாமல் உடனே டெலிவர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டாக வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் அந்த குழந்தைய தள்ள முடியும் தான் நான் பார்ப்பேன். சரி சார், இதை தான் மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுமா, ஏதாவது சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா சரியாகுமா அப்படின்னா, வணக்கம். ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு என் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, எஃப்ஜிஆர்னு கொடுத்துருக்காங்க, ஐயூஜிஆர்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டேஜ் 1, 2, 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படின்னா என்ன அப்படின்னு புரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. முதல்ல ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். இந்த ரிப்போர்ட்டில் இந்த EFW அப்படிங்கிறத எஸ்டிமேட்டட் ஃபீட்டல் வெயிட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு சென்டைல் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து நார்மலாக 10லேருந்து 90க்குள்ளே இருக்கணும். அதில் என்ன வேணால் இருக்கலாம். 10லேருந்து இப்போ ஒரு 20 இருக்கலாம், 22ன்னு இருக்கலாம், 40ன்னு இருக்கலாம், 80ன்னு இருக்கலாம், எல்லாமே ஓகே, நார்மல் தான். பட் இந்த 90க்கு மேலே போகுது அப்படின்னா குழந்தை குண்டா இருக்குன்னு அர்த்தம். லார்ஜ் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 10க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா SGA, அதாவது ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 10க்கு கம்மியாக இருக்க குழந்தைங்க வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சில நேரங்களில் அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க வெயிட்டே கம்மியாக இருக்கும், அவங்களோட ஜெனட்டிக் நேச்சரே அந்த ஃபேமிலியில் எல்லோரும் குட்டியாக இருப்பாங்களா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ இந்த மாதிரி சென்டைல் வந்து 10க்கு கம்மியாக வரும். இப்போது நம்ம ஒரு சச்சினோட குழந்தையையும் ஒரு அமிதாப் பச்சனோட குழந்தையையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆப்வியஸாக அந்த அமிதாப் பச்சனோட ஜெனட்டிக் நேச்சருக்கு அந்த குழந்தை வந்து பெருசாக தான் இருக்கும், அதே மாதிரி ஒரு சச்சினோட ஜெனட்டிக் நேச்சருக்கு அந்த குழந்தை சின்னதாக தான் இருக்கும். அதனால் இந்த 10க்கு கம்மியாக வருது அப்படின்னா அதை பற்றியும் ஓகே, ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெயிட்டு கம்மியாக இருக்குது, 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதே 3க்கு கம்மியாக வருது, அந்த EFWயோட சென்டைல் வந்து 3க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் FGR அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க, அதாவது ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா குழந்தை வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறீங்கன்னா FGRன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேஜில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ ஸ்டேஜ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தைய வாரம் வாரம் பார்க்கணும். இந்த குழந்தைக்கு வந்து 37 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது நார்மலாக 10 மாதம் அப்படின்னு சொல்கிறோம்லே, அது 40 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 40 வீக்ஸ் ஒரு ப்ரெக்னென்சிக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து 40 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இந்த குழந்தைக்கு 37 வாரம் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவோம். அதாவது இந்த 37 வாரம் தாண்டும் போது குழந்தைக்கு உள்ளே கிடைக்கிற ரத்தங்கிறது பத்தாது. ஸோ 37 வாரம் தாண்டினதுக்கப்புறம் குழந்தை உள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கிறதே பெட்டர். சரி, இப்போ இதே ஸ்டேஜ் 2 அப்படின்னா இந்த ஸ்டேஜ் 2 அப்படின்னு கொடுக்கும் போது இந்த குழந்தைங்க வந்து 34 வாரம் வரைக்கும் தான் வயிற்றுக்குள்ளே தாங்கும், ஆனால் அதுக்கு மேலே தாங்காது. ஸோ இவங்கள 34வது வாரமே டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி சில இன்ஜெக்ஷன்ஸும் இதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சிக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், அதான் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இதே ஸ்டேஜ் 3ன்னு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா, ஸ்டேஜ் 3 அப்படின்னா 30 வாரம் வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியும். அந்த 30 வாரத்துக்கு மேலேயே குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே தாங்காது, அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணி தான் ஆகணும். இந்த குழந்தைக்கு நுரையீரல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்கள் ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் என்ன இன்ஜெக்ஷன், எவ்வளோ டோசேஜ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இதே ஸ்டேஜ் 4 அப்படின்னா இந்த ஸ்டேஜ் 4ங்கிறது
26 28 வாரம் தாங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி குழந்தை வந்து இறக்குற நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ் யூஸ்வலாக ஸ்டேஜ் 4 இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைய வந்து ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது. சரி சார், நீங்கள் இதையும் உடனே டெலிவர் பண்ணிடக்கூடாது, எஃப்ஜிஆர்னு சொன்ன உடனே டெலிவர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு 20 ஃப்ளோர்ஸ் இருக்க ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க. அதில் நீங்கள் 20வது ஃப்ளோரில் இருக்கீங்க. கீழே ஒரு 5வது ஃப்ளோரில் நெருப்பு பற்றிக்கிச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஐயோ கீழே நெருப்பு பற்றிக்கிச்சே, நான் இறங்கி போக முடியாதுன்னு சொல்லி 20வது மாடியிலேருந்தே குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி கை கால் உடஞ்சி பயங்கரமாக டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ இறங்கி வந்து, இப்போ ஒரு 5வது ஃப்ளோரில் நெருப்பு இருக்குன்னா 6வது ஃப்ளோர் வரைக்கும் இறங்கி வந்துட்டு அங்கேருந்து குதிச்சிங்கன்னா ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட நெட்டில் விழுவீங்க. ஸோ அடியும் கம்மியாக இருக்கும், டேமேஜும் கம்மியாக இருக்கும். இதை தான் உங்கள் டாக்டர் உங்களுக்கு பண்ண நினைக்கிறாங்க. ஸோ இப்போ மேலேருந்து வரும்போது அதே மாதிரி இப்போ நீங்கள் 20வது ஃப்ளோரில் இருக்கீங்க, 5வது ஃப்ளோரில் நெருப்பு இருக்குன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு ஓடி வர மாட்டீங்க. ஒவ்வொரு ஃப்ளோரை தாண்டும் போதும் கீழே எட்டி பார்ப்பீங்க ஜன்னல் வழியாக. சரி நெருப்பு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 5வது ஃப்ளோரில் தான் இருக்குது, 6வது ஃப்ளோர் வந்துருச்சா, 7வது ஃப்ளோர் வந்துருச்சான்னு எட்டி பார்த்துட்டே வருவீங்க. அதுதான் சர்வைலன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த குழந்தைங்களுக்கு வாரம் வாரம் நாங்கள் ஸ்கேன்னு சொல்கிறது அதுதான். இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது அந்த மொதல் 5 மாடி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 20வது மாடியிலேருந்து 15வது மாடி வர வரைக்கும் ஒரு ஜன்னலில் ஒரு தடவை எட்டி பார்த்தா போதும். ஏன்னா நெருப்பை பார்த்துட்டு ஓகே தூரமாக தான் இருக்குது அப்படின்னு வந்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜ் 1க்கு வாரம் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதே இப்போ இந்த ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது அடுத்து அந்த 15வது மாடியிலேருந்து 12வது மாடி மாதிரி. ஸோ அது எப்படி வருவோம், ஒரு பேர் என்ன, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 2 தடவை ஜன்னலில், இந்த பக்கம் ஜன்னலில் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு அந்த பக்கம் ஜன்னலில் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு, அதாவது நெருப்பு பக்கத்தில் வந்துச்சான்னு பார்த்துட்டே வருவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ் 2 பேஷண்ட்ஸ்க்கு 2 தடவை, அதாவது வாரத்தில் 2 தடவை நான் அந்த குழந்தைய ஸ்கேன் பார்க்கணும். அப்போ தான் வந்து அது எவ்வளோ தூரம் அந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகுது, இப்போ ஸ்டேஜ் 3 போச்சுன்னா உடனே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ண முடியும். அடுத்து ஸ்டேஜ் 3ன்னு சொல்லக்கூடியது அதுக்கும் கம்மியாக, இந்த 12லேருந்து 7 வரைக்கும் இருக்க மாதிரி. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் அதிக சர்வைலன்ஸு, அதாவது அடுத்தடுத்த நாளே கூட ஸ்கேன் தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்து சரி சார் எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரேடியாக டெலிவர் பண்ணி பேர் என்ன என்ஐசியூ எங்கள் ஊரில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நியோனேட்டாலஜிஸ்ட் நல்ல குவாலிஃபைடாக இருக்காங்க, ஸோ அவங்க பார்த்து காப்பாற்றிப்பாங்க, 700 கிராம்ஸ் 800 கிராம்ஸ்லாம் காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ என் குழந்தை தான் இப்போ ஒரு 900 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, பேசாமல் உடனே டெலிவர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வயிற்றில் இருக்க ஒவ்வொரு நாளும் குழந்தை வெளியே என்ஐசியூவில் இருக்க 7 நாளுக்கு சமம். ஸோ ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டாக வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் அந்த குழந்தையை தள்ள முடியும் தான் நான் பார்ப்பேன். ஸோ எதுக்கு மேலே அந்த குழந்தை தாங்காதோ அப்போ வெளியே எடுத்து கொடுத்தா தான் நியோனேட்டாலஜிஸ்ட்டுக்கும் ஓகே இவ்வளோ தூரம் அவர் பார்த்துட்டாரு, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். இதை சரி சார் இதை தான் மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுமா, ஏதாவது சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா சரியாகுமா அப்படின்னா, இது வரைக்கும் ப்ரூவனாக எந்த மருந்தோ எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ எங்களுக்கு இப்போ இருக்கிறது எப்படின்னா, தண்ணிக்குள்ளே ஒரு குழந்தை மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான். என் வேலை இங்கே நின்று பார்த்துட்டே இருக்குது, எதுக்கு மேலே இந்த குழந்தை தாங்காது அப்படிங்கும் போது கை பிடிச்சி தூக்கிடுறது, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். ஸோ வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு பார்த்துட்டே இருப்பேன், இதுக்கு மேலே கொண்டு போக முடியாதுன்னா டெலிவர் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட், வேறு ட்ரீட்மெண்ட் எதுவும் அவைலபிள் கிடையாது. ஸோ ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு சர்வேலன்ஸ் சொல்லுவாங்க, என்னென்ன டாப்லர்ஸ் பார்க்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்கேனுக்கு வரணும் அப்படின்னு. சரி சார் இப்போ நாங்கள் வாரம் வாரம் வெயிட்டு பார்த்து சொல்லுவாங்களான்னா, வெயிட்டு வந்து 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம். ஆனால் இந்த குழந்தையோட டாப்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டங்களை தான் வாரம் பார்த்துட்டே இருப்போம். ஸோ 3 வாரத்துக்கு ஒரு தடவை வெயிட்டையும் பார்த்துப்போம், வாரம் ரத்த ஓட்டங்களையும் பார்த்துப்போம். இதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் குழந்தைய எப்போ டெலிவர் பண்ணுறது பண்ண வேணான்னு. சரி சார் யாருக்கு இந்த ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க, இப்போ ஒரு 35 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு எஃப்ஜிஆர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அம்மா சிகரெட் ஸ்மோக் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் அப்பா சிகரெட் ஸ்மோக் பண்ணாலும் சரி, பேசிவ் ஸ்மோக்கிங், அதாவது இவங்க சிகரெட்டே ஸ்மோக் பண்ணனாலும் வீட்டில் இருக்க மற்றவங்க யாராவது சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது இதானாலும் சரி, இவங்களுக்குலாம் எஃப்ஜிஆர் வரத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன்ஸும் இருக்குது, அதாவது ஆப்லா அப்படின்னு சொல்லக்கூடியது, அம்மாவோட ரத்த ஓட்டத்தில் ஏற்படுற சில மாறுதல்கள்னாலையும் வரும். ஸோ இதுக்கு எப்போ டெஸ்ட் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது உங்களை வந்து ஒரு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அசஸ் பண்ணி சொல்லிவிடுவாங்க எப்போ டெஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு ரிஸ்க் கால்குலேஷனும் இருக்குது. இந்த ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்படின்னு ஒரு ரிஸ்க் கால்குலேஷன் இருக்குது. அதாவது 3ஆம் மாத ஸ்கேன் NT வித் டபுள் மார்க்கர் சொல்லுவேன் இல்லையா,
அந்த என்டி வித் டபுள் மார்க்கர் ஸ்கேன்லேயே வந்து ஃபீட்டல் growth ரெஸ்ட்ரிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இவங்களுக்கு ஹை ரிஸ்கா லோ ரிஸ்கான்னு சொல்லி ஒரு கேல்குலேஷன் போட்டு உங்கள் எஃப்எம்எஃப் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிளியராக சொல்லிடும் இவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் அது இருக்குன்னு சொல்லுது அப்படின்னா அவங்க அப்போவே ஒரு சின்ன டேப்லெட், அந்த டேப்லெட் ₹1 விட கம்மி, அந்த டேப்லெட்டை வந்து எவ்ரிடே போட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எஃப்ஜிஆரே வராமல் தடுக்கலாம், இல்லை எஃப்ஜிஆர் வரதை தள்ளி போடலாம். இப்போ 7 மாதத்தில் வரும் அப்படிங்கிறத 8 மாதம் 9 மாதமாக வர மாதிரி தள்ளி போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஒரு எஃப்எம்எஸ் சர்டிஃபைட் ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் உங்கள் என்டி ஸ்கேன் வித் டபுள் மார்க்கர் பண்ணிக்கங்க. அவங்க அதில் இந்த ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணுமா வேணாமாங்கிறதையும் சொல்லுவாங்க. டேப்லெட் எடுத்துக்கணும் ஹை ரிஸ்க்குன்னு வருதுன்னா ஒழுங்காக டேப்லெட் எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு இது வராமையும் தடுக்க முடியும், அதாவது தடுக்க முடியும்னா தள்ளி போட முடியும். இப்போ நார்மலாக ஒரு எஃப்ஜிஆர் டெவலப் ஆகிறவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் எந்த ஸ்க்ரீனிங்கும் எடுக்காமல் எஃப்ஜிஆர் டெவலப் ஆகிறவங்களோட குழந்தை வந்து ஒரு 30 நாள் ஐசியூவில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த ஒழுங்காக ஸ்க்ரீனிங் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கிறவங்க குழந்தை வந்து ஒரு 7 நாளோ 8 நாளோ தான் ஐசியூவில் இருக்க மாதிரி வரும். ஒரு நாள் ஐசியூ என்ஐசியூ சார்ஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது உங்களுக்கு பண ரீதியாகவும் சரி, அந்த குழந்தைக்கு வளர்ச்சி ரீதியாகவும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு நல்ல சர்டிஃபைடு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட என்டி வித் டபுள் மார்க்கர் பார்த்து அதுலேருந்து பயனடைஞ்சுக்கங்க. தேங்க்யூ.